விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வேற லெவல்ல போயிட்டு இருக்குதுங்க. இந்த நிலையில நேற்றைய எபிசோட பொறுத்தளவுல மீனா செந்தில்கிட்ட கேக்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய அப்பா மனசை மாற்றுவதற்காக கவர்மெண்ட் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தியே, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீ எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே செந்திலுமே சொல்றாரு, அது பற்றி விஷயங்களை நானும் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், ஒரு பக்கம் நான் அதையும் செய்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மறுபக்கம் என்னன்னா, தங்கமயில் ரூமுக்கு அட்வான்ஸா 5000 கொடுத்திருக்கிறாங்க, 20,000 ரூபாய் பணம் செலுத்த வேண்டி இருக்குது. இந்த பிரச்சனை எதிர்காலத்துல ஒரு பூகம்பமா வீட்டுக்குள்ள வெடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற நிலையில இன்றைய எபிசோட்ல மீனா சந்தோஷப்படுற மாதிரியே அவருடைய குடும்பத்தோட பேசி பழகி வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதே நேரத்துல செந்தில் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, வெறி கொண்ட சிங்கம் போல கதிரையும் கூட்டிட்டு மீனாவோட அப்பா வீட்டுக்கு போறாரு. அங்க போனதுமே, உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் மாப்பிள்ளை தானே வேணும், நான் என்னுடைய மீனாவுக்காக படித்த கவர்மெண்ட் வேலைக்கு போறேன், கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மருமகனாக நிப்பேன், அப்பொழுது இதே வீட்டுக்கு நான் மீனாவை கூட்டிட்டு என்னுடைய சவாலை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வீரவசன் அவர் பேசுறது என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, கதிர் வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோவை எடுத்துட்டு போயிட்டு மீனா கிட்ட போட்டு காட்டுறாரு. வீடியோவில் செந்தில் பேசிய ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்ததும் மீனா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. கண்ணீர் வடித்து சந்தோஷப்படுறாங்க. இந்த நிலையில இன்னொரு பிரச்சனை வீட்டில் வரப்போகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாண்டியனுக்கு செந்திலுக்கும் இருக்கும் பிரச்சனை ஏற்கனவே பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்குது. பெரிய பிரச்சனையாக வரவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னா, செந்தில் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும் போது, பாண்டியன் கடையில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலையை என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, செந்திலோட தலையில கட்டிடுறாரு. இதன் காரணமாக பாண்டியனுக்கும் செந்திலுக்கும் வரப்போற மோதலுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஏன்னு சொன்னா, பாண்டியனுக்கு செந்தில் போட்ட சவால் எதுவுமே அவருக்கு தெரிய வாய்ப்புமே இல்லை. கவர்மெண்ட் வேலையில சேர போறேன் அப்படின்னு சொல்லி அவர் எந்த விஷயத்தையுமே பாண்டியனுக்கு தெரியப்படுத்தவும் இல்லை. எனவே இந்த பிரச்சனைனால வீட்டுல ஒரு பெரிய பூகம்பம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. அதே நேரத்துல இப்படி ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள நடந்தா பிரச்சனை, தங்கமயிலுக்கு ரொம்பவே கொண்டாட்டமும் இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக காணப்படுதுங்க. தொடர்ந்தும் பொறுத்திருந்து என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை தொடர்ந்தும் தெரிந்து கொள்ளணுமா, மறக்காம ஷர்மி ஆஃபிஷியல் யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.